போராட 2 பேரும் அடிச்சுன்னு போயிட்டாங்க முன்னாடி 2 பேரும். நம்மளை மறந்துட்டாங்கன்னா தெரியல. 2 பேரும் ஜோடிக்கு வந்துட்டு கடவுளே ஒரு தண்ணி கொடுக்கு. அடி போலி அடி போலி. Wow, this is a river. Which river? தண்ணியே இல்லை, கொஞ்சம் தேங்கி இருக்குது, அவ்வளோதான். நோ ரன்னிங் வாட்டர், ஒன்லி ஸ்டேயிங் வாட்டர். தரமாக இருக்குது மக்கள். இந்த ரோடு சூப்பர். கொஞ்சம் தூரம் ரொம்ப அவஸ்தைப்பட்டு வந்தோம். இந்த ரோடு நல்லா இருக்கிறதுனால கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. வாவ், பியூட்டிஃபுல் மவுண்டன்ஸ். அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மலை தருது நம்மளுக்கு. சூப்பராக இருக்குதுயா. எல்லாமே வெஸ்டர்ன் காட்ஸ் தாங்க. நான் கர்நாடகாவில் இருக்கிற எவ்வளோ வெஸ்டர்ன் காட்ஸை சுற்றிட்டேன். இன்னும் சார்மிடி காட்டு, குதிரை முக்கான 2 பிளேஸ் மட்டும் பெண்டிங் இருக்குது. அதுவும் கூட சீக்கிரம் பண்ணிவிடுவோம். என் வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வெஸ்டர்ன் காட்ஸில் தான் கவர் பண்ணியிருப்போம். அதுவும் கர்நாடகாவில் தான் அதிகமாக இருக்கும். கர்நாடகாவில் இருக்கிற மொத்த வெஸ்டர்ன் காட்ஸும் கிளியர் பண்ண போகிறேன் ஒரு நாள். இதெல்லாம் டீப் கர்வ் இருக்குதுன்னா நான் ஸ்லோவாக தான் போவேன். படுக்க வச்செல்லாம் ஓட்ட மாட்டேன், ஸ்லோவாக போகும். இங்கே ஒரு ரிவரு, பட் நோ வாட்டர், ஒன்லி ஸ்டேயிங் வாட்டர். அவங்க மொத்தம் நெக்ஸ்ட் மந்த் எண்டு இல்லைனாக்கா நெக்ஸ்ட் ஏப்ரலா? ஓகே, நெக்ஸ்ட் மந்த் ஏப்ரல் எண்டு இல்லைனா மே 15க்கு அப்புறம் மழை வரும். இங்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டா அதுக்கப்புறம் ஒரே குஜாலா தான், ஒரு ரூம் மழை தான். கூட வச்சுக்க நம்ம கோஸ்டல் ரோட்டில் ஜாயின் ஆகும். இன்றைக்கி மிஸ்ஸாக பண்ண மாட்டோம், கோஸ்டல் ரோட்டில் ஜாயின் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் கோஸ்டல் ரோடு விளாக் தான். இங்கே இருக்கிற மரங்களை பாருங்கள் மக்களே. அப்போ அரச மரம், ஆலமரம் பிரமாண்டமாக இருக்குது. எவ்வளோ பெரிய பெரிய மரம். இதெல்லாம் மரம் பேர் தெரியல எனக்கு. சூப்பராக இருக்குதுங்க. ரோடு கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணது இப்போ தாங்க ஏற்ற இறக்கத்துலேயே போகிறோம். இவ்வளோ நேரம் காட் செக்ஷன் வளைவுநிலை சைடில் போனோம். இப்போ தான் ஏறி இறங்குறோம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம். அதுவும் மரங்களோட சூப்பராக இருக்குது. ஃபுல்லு நிழல் தரும் மரங்கள். இதே மாதிரி ஃபுல்லாக இருந்தாக்கா ட்ரை ஆகிட்டு அகம் வண்டி ஓட்டிகிட்டே இருக்கலாம். கூலிங்காக இருக்குது இந்த இடத்துல. இல்லை இது எனக்கு ரோவ் சக்கட்டி பார்க்கத்தை ಮಜಾ ಮಜಾ ಮೇಲೆ ಮಜಾ ಗುರು. ಈ ಥರ ನೀವು ನೋಡ್ಬೇಕಂದ್ರೆ ನಮ್ಮ ಚಾನಲ್ ಮಾರಿದೆ ಫಾಲೋ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ஆஹா, இன்னும் கிளைமேட்டு சில்லுன்னு இருக்குதுங்க. ஆல்மோஸ்ட் நம்ம மலையில் ஏறணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் அந்த மாதிரி. வாவ் காய்ஸ், வேறு லெவல் போங்க. இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி இடம் இருக்குதான்னு யோசனை பண்ண தோணுது எனக்கு. அப்பாப்பா சூப்பர், அடிப்பொலி. இதை அடுத்து நம்மளுக்கு அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிடைக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கும்போது. கூகுள் ஃபோட்டோஸ் பார்க்கும்போது நல்லா இருக்குது. பட் நேரில் போய் பார்க்கணும் எப்படி இருக்குதுன்னு. நல்லா இருந்தால் சும்மா ஒரு குளியல் போட்டுட்டு ஜாலியாக போகலாம். இந்த சரௌண்டிங் நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. பட் நமக்கு தான் டைம் இல்லை. போகிற டேஸ் 2 பேரும் அடிச்சுன்னு போயிட்டாங்க முன்னாடி 2 பேரும். நம்மளை மறந்துட்டாங்களானோ தெரில. 2 பேரும் ஜோடி சேர்ந்துட்டு இருக்கட்டும், பார்த்துக்கலாம். நம்ம சோலாவாக போகலாம், நல்லா தான் இருக்கும். ஓஹோஹோ, அப்படியே எஸ் ஷேப்பில் இருக்குது. இப்படி வளைஞ்சி இப்படி வருது. கிட்ட வந்துட்டு மக்களை ஹைவேலேருந்து கொஞ்சம் தூரம் லெஃப்ட் எடுத்தால் ஒரு 2 கிலோமீட்டரு. தண்ணி இருக்குதா இல்லைன்னு கூட தெரில. கிளம்பின்னு இருக்கிறோம். இங்கே யாரோ ஒருத்தர் கேட்டால் அவர் ஒன்றுமே புரியல அவருக்கு. நான் பேசுகிற கன்னடா அவருக்கு புரியல. இங்கே இருக்கிற கன்னடா அந்த மாதிரி இருக்கும். உத்தர கர்நாடகாவில் அப்படி தான். அவங்க பேசுறது எப்படின்னாக்கா உண்டா இந்தியா அப்படின்னு பேசுவாங்க. விட்டு பேசுவாங்க. அது நம்மளுக்கு ஓரளவுக்கு புரியும். அவங்களுக்கு நம்ம பேசுகிற பாஷை புரியாது கன்னடா அவ்வளோ. எப்படின்னாக்கா நம்ம மதுரை ஸ்லாங் இருக்குதுல்ல, அந்த மாதிரி வச்சுக்கலாம். மதுரை தேனி சைடு ஸ்லாங்கெலாம் இருக்குது அந்த மாதிரி. வாவ், இந்த இடத்துல வீடெல்லாம் மஸ்தாகுது மக்களை. வெயிலுக்கு அதுக்கு இங்கே காஞ்சி போயிட்டு இருக்குது. தண்ணி இருக்குமான்னு தெரில. நம்ம பாட்டுக்கு பெருமையாக கிளம்பிட்டு இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் தண்ணி தான் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த வெயில் எங்கே ப்ரோ தண்ணி இருக்க போகுது மக்களே. இந்த லெஃப்ட் ப்ரோ. இங்கே வந்து கொஞ்சம் தூரம் ஆஃப் ரோடு மக்களே, ஆஃப் ரோடு. ஓஹோஹோ, இங்கே எங்கே தண்ணி இருக்க போது எனக்கு ஒன்றுமே புரியல. நம்ம பாட்டு போயிட்டு இருக்கிறோம். சூப்பராக தான் இருக்குது. மழை காலத்தில் இருந்தது கும்முன்னு ஜம்முன்னு இருக்கும். வீடெல்லாம் இருக்குது. இங்கே எங்கே வாட்டர் பாஸ் தண்ணி இருக்க போகுது இந்த இடத்துல போயிட்டு. நம்ம சும்மா நம்ம கோய்பேருக்கு வந்துன்னு இருக்கிறோமே. டர்ன் லெஃப்டா? பயங்கரமான ஆஃப் ரோடு. அதில் போயிட்டுருக்குறோம். பலா மரம் முந்திரி மரமும் நிறைய இருக்குது. பார்த்துக்கலாம். அட்லீஸ்ட் வந்ததுக்கு வாட்டர் பாஸ் இல்லைன்னா முந்திரி மரம் பலாப்பழம் எதாவது கிடச்சா கூட பறிச்சுட்டு அது போகலாம். ஓஹோ அப்பாப்பா, இந்த இடத்துல யார் கண்டுபிடிச்சாங்க தெரியலையே. ஓ காய்ஸ், வேறு லெவல் இருக்குதுங்க. டீப் ஃபாரஸ்ட்டு. அங்கே முந்திரி மரம் இருந்தால் ஒரு 4 பழமாக பறித்து சாப்பிட்டு போகலாம். மரம் இருக்குது, ஒரு பழமும் காணும். வில் டூ இட், வில் மேக் இட், எவ்ரி திங் இஸ் ஓகே. ஓஹோ வந்துட்டோம். தண்ணியே தெரியலையே.
வாட்டர் ஃபால்ஸில் வாட்டர் இருக்குதா? இருந்துட்டா செம்ம ஜாலி தான். தண்ணி ஏதாவது தெரியுதா? அடக்கடவுளே, ஒரு ட்ராப் தண்ணி கூட இல்லையே. இதான் சார் ஸ்பாட். வாங்க 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 சார். இங்கதான் சார் இருந்துச்சு. வட்ட கிணறு சார், வட்ட கிணறு. அது வட்டாத கிணறு 80 அடி ஆழத்துல இருந்துச்சு சார். இங்கதான் ப்ரோ. எங்கே போயிட்டாங்க? மாப்பிள மாப்பு என்ன தனியா விட்டு போயிட்டானே. நான் எப்படி வெளியே போவேன்? இங்க இருந்து 1 கிலோமீட்டர் வெளியே போடுவேன். நான் செய்வேன். A few minutes later. நீங்கள் வாட்டர் ஃபால்ஸ் கேட்பீங்கண்ணா, நல்லா செஞ்சிச்சு நம்ம கூகுள் மாதாஜி வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்ல வேண்டியதான் நமக்கு தண்ணி இல்லைன்ட்டு. நல்லா ஏமாத்துட்டு மக்களே. வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி இருக்குன்னு நினச்சி ஸோ சேட். வேஸ்ட்டு போனதுப்போ அவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட். நேராக நம்ம ரூமுக்கு போய் தான் யாருக்கும் போடுது. இல்லை ஏதாவது ஒரு கோயிலாவது பார்த்துட்டு போயிருக்கலாம். அவ்வளோ மோசமாகிடுச்சு அந்த பிளேஸு, தண்ணியே இல்லாமல். இன்னும் 33 கிலோமீட்ரு உடுப்பிக்கு. ஏதோ ட்ராவல் பண்ண ஆசைப்பட்டு அந்த இடத்துல போய் மாட்ட பாரு மக்களே. எங்களுக்கு வேணும் வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் குளிக்கலாம் வைப் பண்ணலான்னு போயிட்டு ஒரு ட்ராப் தண்ணி கிடையாது. ஃபுல்லு காஞ்சி கருவாடாகிட்டு இருக்குது. நம்ம ஊரில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. அப்போ இந்த பக்கம் மழை வந்தால் தான் ஜெயிஞ்சாண்டிக்காக இருக்கும். மழை இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அடுத்த மாதம் பாருங்கள் மக்களே, மே மாதம் நல்லா மழை வரும். ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அந்த பக்கம் இருக்கவங்கெல்லாம் நல்லா வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி வந்துடும். நம்ம கூகுள் மாதாஜ் அதெல்லாம் அப்டேட் பண்ணால் சூப்பராக இருக்கும் இல்லையா? ஹம்ஸ் வர்றது, அதுக்கப்புறமேட்டு லெஃப்ட் ரைட் எடுக்கணும், இந்த இடத்துல இந்த பிளேஸ் இருக்குது அப்படின்லாம் சொன்னால் நல்லாயிருக்கும் இல்லையா? ஃப்யூச்சரில் சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் 5 கிலோமீட்டர் ஒரு டைவர்ஷன் இருக்குது. போஸ்டல் கிடையாது, போஸ்டல் முன்னாடி போகணும். இப்போ ஓகே ப்ரோ. ஒரு ஹாய். அவர் அந்த பக்கம் போயிட்டார். திஸ் இஸ் என்எஸ் கேப்டன். என் மக்களே, கோஸ்டல் ரோடு. திஸ் இஸ் கோஸ்டல் ரோடு ப்ரோ. கோஸ்டல் ரோடு ப்ரோ. கோஸ்டல் ரோடு தான். ஆஹா மக்களே, உள்ள என்ட்ரி கோஸ்டல் ரோடு ஜாயின் ஆனோடனே நம்மளுக்கு கருவாடு வாசனை அடிக்குது. அவங்க ஏன் கருவாடு கடை இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த கோஸ்டல் ரோடில் ட்ராவல் பண்ணுறது தனி சுகங்க, வேறு லெவல் தான் எப்போவுமே. இப்போ நம்ம வந்து கடல் பக்கத்தில் ட்ராவல் பண்ணிருக்கிறோம். முன்னாடி தான் கடல் இதெல்லாம் பேக் வாட்டர்ஸுங்க பாருங்கள், நிறைய இருக்குது பேக் வாட்டர்ஸ் எல்லாம் முன்னாடி காட்டுறதுங்க. உப்பு காற்றோடு மேகம் உற்பத்தி ஆனாலும் நாங்கள் இந்த ரோடில் ட்ராவல் பண்ணும் பொழுது லலலா இதெல்லாம் பேக் வாட்டர்ஸ் மக்களே. இதெல்லாம் பேக் வாட்டர்ஸ் எப்படி வேறு லெவலில் இருக்குதா? பேக் வாட்டர் தான். பேக் வாட்டர் சூப்பராக இருக்கும். போட்டிங் எல்லாம் போகலாம். நீ ரைட்டு லெஃப்ட் ப்ரோ. மக்களே ஒரு வழியாக அப்படி ரூம் கிட்ட வந்து என்னடா பண்ணுறீங்க? ரோட்டில் வச்சுக்கிறானுங்க. ஓகே கூகுள் மாதாஜி எத்தனை வாட்டி சொல்லுவேன். ஓகே உடுப்பில் ரோட நான் குடிப்பி மாதிரி இருக்குது.
மக்களே இது வந்து உடுப்பி ஊருக்குள்ளே போயின்னு இருக்கிறோம். இதெல்லாம் உடுப்பி தான். உடுப்பி காற்றுலேயே மீனோட சுவாசம் இருக்குதுங்க. அந்த மாதிரி கவிச்சு வாட அடிக்குது இந்த இடத்துல. நியர் நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்தா இப்போ நம்ம கடல் பக்கத்தில் தான் இருக்கிற. இப்போ நம்ம செம்ம இடத்துல புக் பண்ணிக்கிறோம் மக்கள். ரூம் சோத்துக்கு லாட்டி அடிக்கணும் இந்த இடத்துல. ஆனால் ஓஹோஹோ மக்களே, அல்லலே அப்பா கடலை பார்க்க போகிற மாதிரி. இப்போ பேக் வாட்டர்ஸ் கடல். ஓஹோஹோ அப்பா. அதான் ஒரு ரெசார்ட்டு நல்லா இருக்குது. அதான் மக்களே இப்போ நம்ம ஸ்டே பண்ண போகிற ரெசார்ட்டு நல்லா இருக்குது. எப்படி இருக்குது மக்களே, நல்லா இருக்குதா? இங்கே வேணானாக்கா அங்கே இருக்குதுலே ப்ரோ, அந்த ரெசார்ட்டில் கொடுக்குறா வேணும். அங்கே இருக்குதா, அந்த பக்கம் கடல், இந்த பக்கம் ரிவர், அங்கேயும் இருக்குது. ஜிடி வைசிட்டில் நிறைய போட்டு ஓட்டிக்கிறேன். நான் ஓட்டா வேணாம், நான் நம்பி வர மாட்டேன். இருந்து அப்படியே தாய்லாந்து போயிடலாம். ஓட்டணும் இப்போ குழந்தை நாங்களாம் அப்படியே ஓட்டிட்டோம். நாங்களாம் பாப்பாய் ப்ரோ, நாங்களாம் பாப்பாயை பார்த்துட்டு கீரை சாப்பிட்டு ஸ்ட்ராங் ஆகணுங்க. பாப்பாய் தான் செய்யல மேன், அது பாப்பாய் வேறு. இந்த கீரை வாயில கொட்டிட்டு சண்டைக்கு போகணும். ஆமாம், அப்படியே அச்சு குத்துன்னு பார்த்துருக்குறோம் ப்ரோ. அதெல்லாம் பாப்பாய் கமான் சூப்பராக இருக்கும். இங்கிலீஷ்லேயே தான் இருக்கும், செம்மையாக இருக்கும். அவன் பேசவே மாட்டானே, அதனால நல்லா இருக்கும். மக்களே, சிறிது நேரத்தில் கடலை சந்திக்க போகிறோம். ரெடி டு ஸ்டார்ட். ஓகே, இப்போ கத்திரிக்காய் அப்புறம் அப்படி இருக்குது மக்களே. கத்திரிக்காய் தோட்டம்னா எப்படி கராபாகுது. இந்த இடத்துல சுற்றி பக்கம் நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். வந்துட்டோம் மக்களே, கடலை பார்க்க வந்துட்டோம். ஐயோ கடல் தெரிஞ்சிச்சு எனக்கு. வந்துட்டோம் மக்களே, வந்துட்டோம். பிஜம்படை பிஜம்படை டான் 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 டான். எவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க. அடா அடா, அடி போலி அடி போலி. ஓஹோ ஓஹோ ಓಹೋ ಲೇ ಏನು ಗುರು ಇದು? ಅಲ್ಲಿಗೋ ಅನ್ಕಿದೆ ಮಕ್ಕಳೇ. ನಾವು ಬ್ರೋರ್ಸோட வைப்ஸை பார்க்கலாம். எப்படிக்குதா? அந்த மாதிரி ஒரு ஐலாண்டு தான் போக போகிறோம் நம்ம. அது வந்து சின்னது, அது ஒரு பெருசாக இருக்காங்க. அங்கே தெரிஞ்சு பாருங்க. அந்த ஐலாண்டு தான் போக போகிறது. மக்களே, இந்த ப்ரோ கை கொடு. தேங்க் யூ ப்ரோ. அருண் ப்ரோ, தேங்க் யூ ப்ரோ. கடலுக்கு வந்துட்டோம். லைவ்ல ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க. இந்த சுட்டிகள் இந்த கோஸ்டல் ஏரியாவில் குஷியானது. தேங்காய் தோப்புல மரம் இருக்குது, தேங்காய் இல்லை. செம்மையா இருக்குது மக்களே. ஓகே மக்களே, போயிட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு கடலில் குளிக்க போகிறோம். போகலாம் ரைட். இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணியே பண்ணணும்னு நாங்கள் பிளான் பண்ணி வந்துருக்கிறது. இது இந்த தென்னந்தோப்புக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணணும்னு பிளான் பண்ணி வந்தது இடம். ஃபுல்லு கோஸ்டல் ரோட்டில் இந்த பக்கம் ரிவர் இருக்கும், இந்த பக்கம் வந்து கடல் இருக்கும். இதில் போகணுன்னு பிளான் பண்ணி வந்துருக்குது. ஸ்பீட் லிமிட்டு 20 ஸ்லோவாக போகணுமா? ஓகே, நம்ம ஸ்லோவாக போய்க்கலாம். அதெல்லாம் கல்லை கட்டிச்சிருக்கோம். எதனா கல் கட்டிச்சிருக்கோன்னா இப்போ நம்ம ஒரு காலத்தில் சைக்ளோன் டைமில் அலையடிக்கும் போது தண்ணி இந்த பக்கம் வரக்கூடாதுன்ட்டு கட்டியிருக்குது. நேர் ரூம் கிட்ட வந்துட்டு நினைக்கிறேன். இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்குதா? ஓகே, இதெல்லாமே நிறைய ரெசார்ட் இருக்கிற இடம். சூப்பருங்க, அடிப்போலி. எவ்வளோ தென்னந்தோப்பு பார்த்தீங்களா கடல் ஓரத்தில். அல்ல எல்லாம் பீச்சு தான். போ, சூப்பராக இருக்குது. ஐயோ சூப்பராக இருக்குது. போ, ஐயோ சூப்பர். வீடு பார்த்தீங்களா, எல்லாமே சூப்பராக கட்டிக்கிறாங்களா. ரைட் சைடில் பெரிய வீடு. எல்லாம் பணக்காரோட பசங்களாக இருப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்த பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்டேன். உங்களுக்கு க்ளீனாக காட்டணும்னு ஆசைப்பட்டேன். வந்துட்டேன், நான் பார்த்துட்டேன், உங்களுக்கும் காட்டிட்டேன்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மக்களே. இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இத்தோட இந்த விலாகை எண்டு பண்ணிக்கிறேன். நாளைக்கு வீடியோ வேறு மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இல்லைனாக்கா ஐலாண்டு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோ வரும். இப்போ ரூமில் போய் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன் மக்களே. ஐயோ இப்போ அங்கே தென்னை மரம் இருந்துச்சுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு பாருங்கள் மக்களே. பீச்சு எங்கே ரெசார்ட்டு காணோம். அவர் ரெசார்ட்டுக்கிட்ட வந்துட்டு நினைக்கிறேன். என்எஸ் கேப்டன் கவின் ப்ரோவன் ஃபுல்லு குஷி தான். செம்ம ஜாலி மூடில் இருக்கிறாரு போங்க. இதான் மக்களே, இப்போ நம்ம ஸ்டே பண்ணுற ரூம் இதுதாங்க மக்களே. செம்மையாக இருக்கும். பைக் பார்க் எங்கேயா இருக்குது. பைக் பார்க் பண்ணுறோம். இது வந்து ப்ரைவேட் ரெசார்ட்டுங்க. போடுங்க.